சட்டமன்ற தேர்தல் முடிந்து ஏறத்தாழ 100 நாட்கள் கழித்து இப்போதுதான் பேரனுடைய முதல் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. மரபின் அடிப்படையில் துணைநிலை ஆளுநருடைய உரை இன்றைக்கு நடந்தேறி இருக்கிறது. ஆனால் இந்தியாவிலே முதல் முறையாக 100 நாட்களுக்கு மேல் ஒரு புரோட்டெம் ஸ்பீக்கர் என்று சொல்லக்கூடிய தற்காலிக சபாநாயகர் துணைநிலை ஆளுநரை அழைத்து வந்தது என்பது ஒரு புதிய அனுபவமாக நாடு முழுக்க நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரவைத் தலைவர் வந்தால்தான் நாங்கள் சபைக்கு வருவோம் என்பதை போல பேசி முடிவெடுப்போம் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே போல பேரவையுடைய தற்காலிக சபாநாயகர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக சட்டப்பேரவை உறுப்பினர்களை அழைத்து பேசினார். பேசி நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள், சபையை புறக்கணிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். நாங்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசிய வகையில் சரி, மரபு கருதி நாம் சட்டமன்றத்துக்கு செல்வோம் என்று சென்றோம். துணைநிலை ஆளுநர்களும் உரை நிகழ்த்தினார்கள். அதில் எங்களுக்கு என்ன மகிழ்ச்சி என்று சொன்னால், தமிழில் வழக்கம் போல் அவர் உரை நிகழ்த்தியது எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது. ஒன்று, எல்லாவற்றுக்கும் மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே முதலாக தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தோம். அதை சட்டமன்ற நிகழ்வுகளில் தான் நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் சுதந்திர தின விழா முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு குடியேற்ற நிகழ்ச்சிகளையே ஏற்றுக்கொண்டு திமுகவுடைய அந்த வேண்டுகோளை ஏற்று நடைமுறைப்படுத்தியமைக்காக முதலமைச்சர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு நம்முடைய துணைநிலை ஆளுநர்கள் உரையாற்றிவிட்டு போயிருக்கிறார்கள். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் எப்படி ஒரு நிரந்தர சபாநாயகர் இல்லாமல் ஒரு சபை நடத்திருக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறியான ஒன்று. எனவே துணைநிலை ஆளுநர் அவர்கள் நாங்கள் எப்படி மரபு கருதி நாங்கள் இந்த கூட்டத்திலே உங்களுக்காக பொறுமையாக உங்கள் உரையை கேட்டோமோ, அதே போல நீங்களும் மரபு மீறாமல், துணைநிலை ஆளுநர் அவர்களும் மரபு மீறாமல் அவருடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக நிர்வாகத்தில் ஆளுநர்கள் தலையீடு என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் சட்டமன்ற நடவடிக்கைகளிலே ஆளுநர் தலையீடு என்பதை நான் இப்பொழுதுதான் முதலாக பார்க்கின்றேன். இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. எனவே உடனடியாக துணைநிலை ஆளுநர் அவர்கள் பேரவைத் தலைவர் ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார். நாங்கள் ஏற்கனவே சட்டமன்ற பேரவைத் தலைவருக்கான தேர்தலை நடத்த வேண்டும் என்பதற்கான கோப்புகளை அனுப்பி 20 நாட்களுக்கு மேலாகிவிட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கின்றார். அது தரப்பிலிருந்து ஆளுநர் தரப்பிலிருந்து இதுவரை எந்த விதமான பதிலும் வரவில்லை. அனுப்பியிருக்கிறார்களா இல்லையா, இல்லை அனுப்பவில்லை என்றால் அனுப்பவில்லை என்று சொல்லட்டும். ஆனால் மௌனமாக இருப்பதை பார்த்தால் இவர்கள் அனுப்பிய கோப்புகளை அவர்தான் முடக்கி வைத்திருக்கிறார் என்பதை போல எங்களுக்கு சிக்னல் கிடைக்கிறது. எனவே துணைநிலை ஆளுநர் அவர்கள் நாங்கள் எப்படி மரபு காத்தோமோ அதே போல அவர்களும் மரபு காத்து சட்டப்பேரவை தலைவருக்கான தேர்தலுக்கான தேதிக்கான ஒப்புதலை தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மற்றபடி இந்த பேரவையிலே அவர் ஆற்றிய உரையை நாங்கள் பார்த்தோம். அந்த உரையிலே புதிதாக ஒன்றுமில்லை. குறிப்பாக துணைநிலை ஆளுநர் உரை என்று சொன்னால் அரசாங்கத்துடைய கொள்கை முடிவுகளை அறிவிக்கக்கூடிய ஒரு உரையாக இருக்க வேண்டும். அரசாங்கம் நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்கிறார்கள் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் என்ற ஒரு முன்னோட்டமாக பேரவையுடைய அது துணைநிலை ஆளுநர் அவர்கள் உரை இருக்க வேண்டும். அரசாங்கம் எந்த திசையை நோக்கி பயணிக்க போகிறது என்பதற்கான கோட்பாடுகள் நிறைந்த உரையாக இருக்க வேண்டும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ஏதோ வந்தோம் படித்தோம் என்ற அளவிலே தான் இருக்கிறது. நிறைய உண்மைக்கு புறமான செய்திகள் இருக்கிறது. ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல அவர் ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக நிதி பெற்று ஸ்மார்ட் சிட்டி வைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஸ்மார்ட் சிட்டி என்பது திட்டம் நாடு முழுக்க அது பரவலாக இருந்தாலும் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் கூட நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது 2 பகுதிகளில் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரு திட்டத்தை கூட ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை நடைமுறைப்படுத்தாத ஒரே மாநிலம் இந்தியாவிலே எது என்று கேட்டால் நம்முடைய புதுச்சேரி மாநிலம் தான். எனவே அந்த செய்தியை அவர்கள் அதை பாராட்டி பேசிவிட்டு போயிருக்கிறார். நாங்கள் அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள்லாம் இது மாதிரி நிறைய இருக்கிறது. மொத்தத்தில் பார்த்தால் எங்களை பொறுத்தவரையில் இந்த குடுகுடுப்புக்காரன் கதை சொல்லுவாங்க நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு அந்த மாதிரி தான் சொல்லிட்டு போயிருக்காரு தவிர இந்த உரையில் உப்பும் இல்லை சப்பும் இல்லை என்பதால் எங்களுடைய கருத்து. ஏற்கனவே 3 கோடி ரூபாய் அறிவித்தார்கள். அதிலே 2 கோடி ரூபாய் தான் கொடுத்திருக்கிறார்கள். அந்த 2 கோடி ரூபாய் மீதம் இருக்கிற 1 கோடி ரூபாயை வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் உபயோகப்படுத்திக்கலாமா என்ற கேள்வி முன்னே நிற்கிறது.
அது இருக்கிறது 4 கோடி என்று சொல்லுகிறது. அது வந்து எங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியல. மக்கள் பிரச்சனையை பொறுத்தவரை திமுகவை தவிர அவர் யாராலும் பெரிய அளவில் எடுத்து பேச முடியாது. அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் பூர்த்தி செய்வோம். நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வேணா, இப்போ கவர்னர் உரையில இப்போ நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க? உள்ளாட்சி தேர்தல் நடத்தும்னு சொல்லியிருக்காங்க. உரையில வரணுமா இல்லையா? ஏன் அதை பற்றி காட்டல? அதுதான் கொள்கை முடிவு. அரசாங்கத்தின் கொள்கை முடிவு என்பது நாங்கள் உள்ளாட்சி தேர்தல் நடத்த போகிறோம் சொல்லியிருக்கணும். சொல்லல. அப்ப இது டோட்டல் ஃபெயிலியர். இதுக்கு நாங்க போராடுவோம். உள்ளாட்சி தேர்தல் நடத்துக்குன்னு சொல்லிப்பா. மக்கள் நல திட்டங்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு. நாங்க வந்து சுற்றுலாத்துறையில இவ்வளவு கோடி 460 கோடி வாங்க போறோம்னு சொல்லியிருக்கிறாரு. கடந்த 5 வருஷத்துல பாருங்க, ஒரே ஒரு சுற்றுலா திட்டம் ஒரு 50 ரூபாய்க்கு செலவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க, கிடையாது. எல்லா திட்டமும் பெண்டிங்ல இருக்கு. ஏதாவது ஒரு காரணம் சொல்றாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதுல வந்து உண்மைக்கு புறம்பான செய்திகள் அடங்கிய ஒரு தொகுப்பாக ஆளுநர் உரை இருக்கு. குறுகிய காலம் தான் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் மாதிரி தெரியுது. அதுல மக்கள் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்பொழுது நம்ம ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதுல பேசிவிட்டு தான் அந்த தொடர்பாக சொல்ல முடியும். எங்களை பொறுத்த வரையிலே மக்களுடைய பிரச்சனை எடுத்து பேசுவதற்கு போதிய அவகாசம் கொடுத்து நீண்ட நாட்கள் கூட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தொடர் முழக்கமாக வேண்டுகோளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆளுநருக்கும் முதல்வருக்கும் மோதல் போக்காக நிர்வாகத்தை கண்டித்து கண்டிப்பா, நிச்சயமா. ஆளுநர், முதல்வர், தலைமைச் செயலர், இந்த 3 பேர் மும்மூர்த்திகள், இவங்களுடைய குழப்பத்தினால பாண்டிச்சேரி நிர்வாகம் பெரிய அளவில் முடங்கி இருக்கு. ஆளுநர் வந்து ஒரு உத்தரவு போடுறாரு, இத்தனை நாளைக்கு மேல ஃபைல் வைக்கக்கூடாது அப்படின்னு போறாரு. எத்தனை ஃபைல் அங்க நிக்குது தெரியுமா? தலைமைச் செயலர் உத்தரவு போடுறாரு, எத்தனை ஃபைல் அவர்கிட்ட இருக்குது? எங்களால் ஆதாரப்பூர்வமா கொடுக்க முடியும். இந்த மாதிரி அவர்கள் போடுகிற உத்தரவை அவர்களே மீறுகிற ஒரு காலகட்டத்தில் நிர்வாகம் போய் கொண்டிருக்கிறது. அது யாரை குற்றம் சொல்வது? ஒருவர் செய்தால் பரவாயில்லை, கூட்டாக செய்தால் என்ன செய்யும்? எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்லிட்டே தான் இருக்காங்க. இந்தியாவுடைய பிரதமர் அவர்களால் அடிக்கல் நாட்டு விடப்பட்ட இனால் தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு திட்டம். அவருக்கே இந்த நிலைமைன்னா நீங்க பார்த்து 30 அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் 30 வழங்கப்படாது. இன் பிரின்சிபிள் இட் இஸ் அக்ரீட், அவ்வளவுதான்.